வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை சொல்வதாலும் கேட்பதாலும் படிப்பதாலும் கிடைக்கும் மகத்துவத்தை யாராலும் அளவிட முடியாது. கிருஷ்ணரின் பெருமைகளை கூறும் பாகவதத்தை யார் ஒருவர் தினமும் படித்து வருகிறாரோ அவருக்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அனுபவங்களையும் செல்வங்களையும் கிருஷ்ண பகவான் வழங்குவதாக ஐதீகம். அதற்கு உதாரணமாக நடந்த உண்மை சம்பவம் ஒன்றை நம்ம பார்ப்போம். கேரளாவை சேர்ந்த பூந்தானம் என்பவர் குருவாயூரப்பனின் தீவிர பக்தராக இருந்தார். அவர் தினந்தோறும் தனது வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு செல்கிறாரோ இல்லையோ, தினமும் தனது வீட்டுக்கு வடக்கு பகுதியில் இருக்கும் தோட்டத்தில் அமர்ந்து பாகவதத்தை சத்தமாக வாய்விட்டு படிப்பார். கண்ணன் மீது மிகுந்த பக்தியோடு தினமும் ஆத்மார்த்தமாக அவர் பாகவதத்தை படித்து வந்தார். ஒரு சமயம் பூந்தானத்திற்கு 95 வயது நிறைவடைந்து விட்டது. அப்போது குருவாயூரப்பனின் புகழுக்கு மணிமகுடமாக ஒரு நூல் எழுதி வந்தார். அதில் பகவான் வீற்றிருக்கும் வைகுண்டத்தை பற்றி விரிவாக எழுத விரும்பினார். மனித உடலால் யாரும் சென்று பார்க்க முடியாத வைகுண்டத்தை பற்றி எப்படி எழுதுவது என்ற சிந்தனையிலேயே அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டார். அதிகாலை நேரத்தில் அவருக்கு வந்த கனவில் அவர் ஒரு பெரிய கோயில் முன் நின்று கொண்டிருக்கும்போது அவரை அங்குள்ள வாயிற்காவலர்கள் 2 பேர் வரவேற்று பேசுகிறார்கள். நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியில் பல ஆண்டுகளாக பலா மரங்களாக இருந்தோம். நீங்கள் தினமும் பாகவதம் படிப்பதை கேட்டு கேட்டு எங்கள் சாபம் நீங்கி பகவான் இருப்பிடமான வைகுண்டத்தில் மீண்டும் வாயிற்காவலர்களாக வந்து சேர்ந்தோம் என்றனர். தங்களால் தான் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. எனவே வைகுண்டத்திற்கு வாருங்கள் என்று அவரை அழைத்து சென்று வைகுண்டத்தின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி காட்டினார்கள். மேலும் பாகவதத்தை படிக்குமாறு அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் பூந்தானத்தை வேண்டினர். அவரும் முதல் நாள் படித்து முடித்திருந்த பகுதியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து படித்தபோது அனைவரும் மகிழ்ந்தனர். இதையடுத்து அவருக்கு கனவு கலைந்தது. கண் விழித்து பார்த்ததும் அதிகாலை கனவு நனவாகுமே என்று அவர் நினைத்து கொண்டே வேகமாக தனது வீட்டின் வடக்கு பகுதிக்கு போய் பார்த்தார். அங்கிருந்த பலா மரங்கள் 2ம் கீழே விழுந்திருந்ததைக் கண்டு இறைவனின் கருணையை வியந்து, "எண்டே குருவாயூரப்பா" என்று கண்ணீர் மல்க அந்த இருந்த இடத்திலிருந்தே அந்த தரையில் விழுந்து வணங்கினார். அதையடுத்து கனவில் தான் கண்ட வைகுண்ட தரிசனத்தை அப்படியே எழுதி முடித்தார். விஷ்ணு பகவானின் இருப்பிடமான வைகுண்டத்தை காணும் வாய்ப்பை பாகவதம் எப்படி பெற்று தந்தது என்று பார்த்தீர்களா? நாமும் அவருடைய பாகவதத்தை தொடர்ந்து படித்து இங்கிருந்தே நாம் வைகுண்டத்தை தரிசிக்கும் பேறு பெறலாம். நண்பர்களே, முயற்சி செய்வோமா?